இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ கூட்டம் இல்லை. கரெக்டாக நாங்கள் வரவே வந்து பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக கரெக்டாக என்ட்ரி ஆக மழை காய்ச்சி நல்ல தரிசனம், ராஜ அலங்காரம், நல்லா திருப்தியாக செலுத்தோம். இந்த சேவிச்சுட்டு வெளியில் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த வீடியோக்காகலாம் சொல்ல கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிச்சுட்டு வெளில வந்ததுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிது. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி ஸ்கை விளாக்ஸ். இன்னைக்கு விளாக் என்னவா இருக்க போகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி முருகர் கோவில் தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறையா வேண்டுதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்களும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகணுங்கிற மாதிரி ஏம் வச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடங்களில் மிஸ் ஆகிட்டே இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் இருக்கேன். ஸோ இந்த பொன்னேரிக்கு எப்படி வந்தேன்னா வந்து கரெக்டாக சென்ட்ரல் எங்கே இருந்தாலும் சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் ஏறி அண்ட் தென் கும்மிடிப்பூண்டி ட்ரெயின்லேருந்து பொன்னேரி இறங்கிட்டோம். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேப் வச்சுட்டு தான் நம்ம சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பொன்னேரி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தச்சி கூட்ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பஸ் ஆர் ஆட்டோ இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் ரெட் ஹில்ஸ்லேருந்து வர பஸ்ஸில் நம்ம கிளம்பி சிறுவாபுரி கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆர் அதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே வந்து கேப் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் இப்போ கேப் புக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் கேப் வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலேனா செவ்வாய்க்கிழமைனா உள்ளே போக முடியாது. ஸோ கோவிலுக்குள்ள வந்துட்டோம். கோவில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. நாங்கள் புது வழியில் வந்து போயிட்டுருக்குறோம். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ கூட்டம் இல்லை. ஆனால் மார்னிங் 10 AM நீங்கள் வந்திருக்கோங்களா, அவ்வளோவா கூட்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ உள்ளே போனால் தான் சரி எந்த அளவுக்கு. நாங்கள் இப்போ புது வழியில் போயிட்டுருக்குறோம். அந்த புது வழி வந்து பார்த்தீங்கன்னா புது வழி இல்லாமல் 50 ரூபாய் டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் 50 ரூபாய் டிக்கெட் தான் இப்போ வரைக்கும் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக நாங்கள் வரவே வந்து பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக கரெக்டாக என்ட்ரி ஆக மழை காய்ச்சி மக்களே. வித்தின் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டோம். 5 நிமிஷம் தான் ஆச்சு புது வழியில் வந்தது. கூட்டமே இல்லை. அந்த சன்னதி கிட்டேயே நின்று அந்த ஃபஸ்ட்டு க்யூலேயே நின்று சேவிச்சுட்டு அண்ட் தென் இப்போ வெளில வந்துட்டோம். அண்டு இங்கே அப்படியே சுற்றி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. நல்ல தரிசனம், ராஜ அலங்காரம், நல்லா திருப்தியாக சேவிச்சோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து விநாயகர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆதிமூலர், இங்கே ஒரு முருகன் சன்னதி இருக்குது. கூட்டம் அவ்வளோவா இல்லை காய்ச்சி இன்னைக்கு. கோவில் சேர்த்துட்டு அந்த வெளில வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கடை இருக்குது. காய்கறி கடை அண்ட் இந்த பக்கம் பூக்கடை, இங்கே அத்தனை கடைகள் இருக்குது. நாங்கள் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னேரியே வந்துட்டோம். அங்கே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் கரெக்டாக சேவிச்சுட்டு வெளில வரவும் சரியான மழை, அங்கே நிற்கவே இடம் இல்லைங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணி அண்ட் தென் பொன்னேரி வந்துட்டோம். செம்ம தரிசனம் கைஸ். நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் போன நேரமாக என்னமோ சனிக்கிழமை மார்னிங் வந்தோம், அவ்வளோவா கூட்டமே இல்லை. அந்த பொது தரிசனத்தில் வித்தின் 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நின்னதுலேருந்து சேவிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ராஜ அலங்காரம் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டேயே நின்று சேவிச்சோங்க. அது வேறு லெவலில் இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அண்டு சேவிச்சுட்டு வெளியில் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வீடியோக்காகலாம் சொல்ல கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிச்சுட்டு வெளில வந்ததுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிது. பட் அதை எங்களால் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. நாங்கள் ஃப்யூச்சரில் அதை சொல்கிறோம் என்னென்னு. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருந்தார், அதுக்கப்புறம் ஆதிமூலர் இருந்தாங்க. அண்டு பிரசாதம்னு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன கோவில் மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள க்யூவெல்லாம் வச்சுருந்தாங்க. 50 ரூபி தரிசனம் ஒன்று இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் தரிசனம் ஒன்று இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து மெயினாக போகிற மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சென்னை சென்ட்ரல் வந்துடுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டி போகிற ட்ரெயினில் ஏறிக்கோங்க, பொன்னேரி இறங்க. பொன்னேரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் வச்சுட்டு அங்கே போயிட்டோம். அது இல்லைனா வந்து
டச்சு கூட்டூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து வர பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா தாம்பரம் இல்லை எங்கே இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெட் ஹில்ஸ் வந்துடுங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு இருக்குது. நீங்கள் பஸ்லேயே இறங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணோம். ட்ரெயின் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கேபோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரியிலேருந்து போயிட்டு போகிறதுக்கு 220 கிட்ட ஆச்சு. அண்ட் ரிட்டனுமே அதே 220 கிட்ட தான் ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவைட் கம்ஃபர்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு தரிசனம் அண்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. ஸோ சிறுவாபுரி முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது கைஸ். அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருந்தது. அந்த வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சென்டருமே இருந்தது. ஸோ அங்கே போனாலும் சாப்பிட்டுட்டு வந்துக்கலாம். அந்த பொன்னேரியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த ஜங்ஷன் கிட்ட சும்மா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கடை மட்டும்தான். நீங்கள் அங்கே சிறுவாபுரியில் வெளில வந்தது போய் பக்கத்தில் ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி இருந்தது. வேணா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த கோவிலுக்கு நிறையா வேண்டுதலுக்கு வராங்க. சொந்த வீடு கட்டணும்னு வராங்க. நான் அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன். நிறைய பேர் அந்த செங்கல் வச்சு இல்லைனா அந்த ஒரு சுவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதிமூலர் அந்த ஒரு பிரகார செவத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரியெல்லாம் வரைஞ்சிட்ருப்பாங்க. செங்கல் எடுத்து அடுக்கி வைப்பாங்க. அது ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க. சொந்த வீடு கட்டலாங்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம் இருக்குது. வந்து சேவிச்சுட்டு போனால் அது ஒரு விண்ணப்பம் வச்சோன்னா அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ அதுக்கப்புறம் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா வேண்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோவிலுக்கு வராங்க. அண்ட் இந்த வீடியோவை இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோடையே முடிச்சுக்கிறேன். அது என்ன ஏதுங்கிறத கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.